சில நாட்களுக்கு மழை பெய்யக்கூடும் என்ற எதிர்வு கூறல்கள் காணப்படுகின்றன. அந்த சந்தர்ப்பத்தில் ஈரவலயத்தின் மத்திய மலை நாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளில் எதிர்வரும் நாட்களில் மழை பெய்யும் அளவை பொறுத்து எதிர்பார்க்கப்படுகின்றது. HNB ஃபைனான்ஸ் நிலையான வைப்புக்கு இப்பொழுது கவர்ச்சிகரமான வட்டி. இருப்பினும் கலனிகங்கை, கழுகங்கை, மகாவலி கங்கையின் நீர்மட்டங்கள் தற்போது ஓரளவு அதிகரித்துள்ளதால் மழை பெய்தால் அந்த ஆற்றை அண்மித்து ஆபத்து ஏற்படுவதற்கான வாய்ப்பு உள்ளது. அத்துடன் பெய்யும் மழையின் அளவுக்கு ஏற்ப அது தொடர்பில் அவதானத்தை ஏற்படுத்த நாங்கள் எதிர்பார்ப்பதால் அனைவரும் எதிர்வரும் நாட்களில் வழங்கப்படும் அறிவிப்புகள் மற்றும் தகவல்களுக்கமைய செயற்படுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். அதேபோன்று தற்போது சில இடங்களில் வெள்ளம் நிறையக்கூடிய சாத்தியக்கூறுகள் உள்ளன. எனவே அது தொடர்பில் அவதானமாக இருக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். அதேபோன்று திடீரென பெய்யும் மழையினால் சில பிரதேசங்கள், தாழ்நிலங்கள், வீதிகள் வெள்ளத்தில் நிரம்பக்கூடும். எனவே அது தொடர்பிலும் அவதானமாக இருக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். புத்தளத்திலிருந்து பொத்துவில் வரையான கடற்பகுதியில் தொடர்ந்து நிலவும் பலத்த காற்று மற்றும் கடற்கொந்தளிப்பால் விதிக்கப்பட்டுள்ள மீன்பிடி தடை தொடர்ந்தும் அமுலில் இருப்பதாக கடற்றொழில் மற்றும் நேரியல் வழங்கல் திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் சுசந்த கஹாவத்த தெரிவித்துள்ளார். புத்தளம், சிலாபம், நீர்கொழும்பு, கொழும்பு, கல்துறை, காலி, மாத்தறை, ஹம்பாந்தோட்டை, பொத்துவில் வரையான கடற்பரப்பில் மீன்பிடி நடவடிக்கைகளில் ஈடுபடுவதை தவிர்க்குமாறும் சிறிய மற்றும் ஒருநாள் மீன்பிடி படகு மீனவர்களுக்கு அறிவிக்கப்படுவதாக அவர் கூறியுள்ளார். கண்டி, கேகாலை, நுவரெலியா மாவட்டங்களின் பல பிரதேச செயலக பிரிவுகளுக்கு பிறப்பிக்கப்பட்ட மண்சரிவு சிவப்பு எச்சரிக்கை அறிவித்தல் தொடர்ந்தும் அமுலில் உள்ளது. கண்டி மாவட்டத்தின் உடுதும்பர, கங்கைகல கோரல, பஸ்பாகை கோரல, கேகாலை மாவட்டத்தின் யட்டியாந்தோட்டை, நுவரெலியா மாவட்டத்தின் அம்பகமுவ, நோர்வூர் பிரதேசங்களுக்கே மண்சரிவு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கண்டி மாவட்டத்தின் தொழுவ, உடப்பலாத்த, தெல்தோட்டை, மதத்தும்பர, பன்வில, கேகாலை மாவட்டத்தின் தரணிகல, புலத்கோப்பிட்டிய, அரநாயக்க, தெஹியோவிட்ட, நுவரெலியா மாவட்டத்தின் கிழக்கு கொத்மலை, மேற்கு கொத்மலை, நுவரெலியா, ரத்தினபுரி மாவட்டத்தின் ஓப்பநாயக்க, ரத்தினபுரி, இம்புல்பை பிரதேசங்களில் உள்ள மக்கள் அவதானத்துடன் இருக்குமாறு தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் அறிவித்துள்ளது. கடந்த நாட்களில் நாட்டில் பெய்த மழை இன்றும் நாளையும் ஒரு சிறியதொரு வீழ்ச்சியை எதிர்பார்க்கின்றோம். நேற்று முன்தினம் போன்ற நாட்களை எடுத்துக்கொண்டால் விசேடமாக மத்திய மாகாணத்திலும் சப்ரகும மாகாணத்திலும் பலத்த மழை பெய்தது. இன்று மத்திய சப்ரகும, மேல், தென், வடமேல் மாகாணங்களில் இடைக்கிடையே மழையோ அல்லது இடிமின்னலுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் என எதிர்பார்க்கின்றோம். கண்டி, நுவரெலியா மாவட்டங்களிலும் சப்ரகமுவ மாகாணத்திலும் சில இடங்களில் 75 மில்லிமீட்டர் வரை ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் என எதிர்பார்க்கின்றோம். வடமத்திய மாகாணத்திலும் சிறிதளவு மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் கிழக்கு மாகாணத்திலும் திருகோணமலை மாவட்டத்திலும் மழை பெய்யும் சந்தர்ப்பம் காணப்படுகின்றது. சிறிதளவிலான மழை பெய்யும் என எதிர்பார்க்கின்றோம். அதேபோன்று வடமத்திய, மேல் சப்ரகமுவ, மத்திய மாகாணங்களிலும் வடமேல் மாகாணத்திலும் தென் மாகாணத்தின் காலி, மாத்தறை மாவட்டங்களிலும் இடைக்கிடையே மணித்தியாலத்திற்கு 40 தொடக்கம் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் எதிர்பார்க்கின்றோம். மாலை வேளையில் குறிப்பாக கிழக்கு மாகாணத்திலும் திருகோணமலையிலுமே மழையை எதிர்பார்க்கின்றோம். இந்த மழை நிலைமை இன்றும் நாளையும் ஓரளவு குறைந்திருந்தாலும் தற்போது பசிபிக் பெருங்கடலில் ஜப்பானுக்கு கீழே டைபூன் சூறாவளி உருவாகி வருவதை எம்மால் காணக்கூடியதாக இருக்கின்றது. அதன் தாக்கமும் ஓரளவு கமக்குள்ளது. அதனால் 6ஆம் தேதிக்கு பின்னர் மீண்டும் 6, 7, 8, 9 ஆகிய நாட்களில் மீண்டும் ஒருமுறை மத்திய மாகாணத்தின் கண்டி, நுவரெலியா மாவட்டங்கள், அதேபோன்று சப்ரகும மாகாணம், காலி, மாத்தறை மாவட்டங்களில் மீண்டும் ஓரளவு மழை அதிகரிப்பதை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். 9ஆம் தேதிக்கு பின்னர் மழை மீண்டும் குறைவடையும்.